अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतियस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। वरदं विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम्। அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியான தேவாதிராஜன் பிரம்மாவினுடைய அஸ்வமேத யாகத்திலே தோன்றினார். அந்த அஸ்வமேத யாகத்திலே தோன்றின சரித்திரத்தை காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற ஒரு கிரந்தத்திலே, அதாவது பிரம்மாண்ட புராணத்தினுடைய 32 அத்தியாயங்களிலே இந்த விஷயம் நாரதராலே அம்பரீஷருக்கு காட்டப்பட்டது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காஞ்சி மகாத்மியத்திலே 16 அத்தியாயங்கள் பர்யந்தமாக நாம் அனுபவித்தோம். அதுக்கு மேலே 17வது அத்தியாயத்தில் அந்த தோன்றின எம்பெருமான், 16வது அத்தியாயத்தில் தான் எம்பெருமான் அந்த அஸ்வமேத யாகத்தில் தோன்றின சரித்திரம் சொல்லப்பட்டது. அப்படி தோன்றின அந்த எம்பெருமான் பிரம்மாவாலே எப்படி ஸ்துதிக்கப்பட்டான் அப்படின்றது தான் 17வது அத்தியாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சரித்திர பாகம். அதாவது 16வது அத்தியாயத்தில் பார்க்கிறச்சே பெருமாள் புண்ணியகோட்டி விமானத்திலே ஆவிர்பவித்த உடனே உத்திரவேதிக்குள்ளே உதித்தார் அப்படின்னு சொல்றபடிக்கு வேதசோ வேதிமேதினி கிரகமேதினி அப்படின்னு சொல்றபடிக்கு அந்த எம்பெருமான் பிரம்மாவுடைய யாக குண்டத்திலே உத்தர வேதிக்குள்ளேயே புண்ணியகோட்டி விமானத்தோட அவன் ஆவிர்பவித்த காலத்திலே தேவதைகளெல்லாம் எப்படி ஸ்துதி பண்ணா, ரிஷிகளெல்லாம் எப்படி ஸ்துதி பண்ணா அப்படின்றத பார்த்தோம். அது மேலுண்டான விஷயம் பிரம்மாவே எப்படி ஸ்துதி பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த பிரம்மா தானே தபஸ் பண்ணி அந்த அஸ்வமேதத்தை பண்ணி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தேசத்தோட அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணினது. அப்போ அவருக்காகவே பெருமாள் தோன்றி இருக்கிறச்சே அவர் எப்படி அந்த பெருமாளை வரவேற்றார், அவர் எப்படி பெருமாளை ஸ்துதித்தார் அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் 17வது அத்தியாயத்தில். அதுதான் இப்பொழுது நமக்கு அனுபவிக்க பிராப்தமான விஷயம். சொல்றார் நாரதர், ததோ விதான வேத்யந்தர் வன்னி மத்யாத் சமுத்திதே விமானே பாஸ்வரே திவ்யே திவ்ய ரத்ன விபூஷிதே திஷ்டந்தம் இந்திரா பூமியாம் தேவீபியாம் சகிதம் ஹரிம் அதசி புஷ்பசங்காசம் சங்கச்சக்கரகதாதரம். அந்த திவ்யமான புண்ணியகோட்டி விமானத்தில், பாஸ்வரமான புண்ணியகோட்டி விமானத்துக்கு நடுவில் எம்பெருமான் உபயநாச்சிமார்களோட எழுந்தருளி இருக்கிற அந்த இருப்பு இருக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம். திஷ்டந்தம் இந்திரா பூமியாம் தேவிபியாம் சகிதம் ஹரிம் அதசி புஷ்பசங்காசம் சங்கச்சக்கர கதாதரம். எப்பேற்பட்ட அற்புதமான திருமேனி சாயையோட, அந்த திருமேனி நிறம், அதாவது கொண்டல் வண்ணன்னு சொல்றபடிக்கு கருத்த மேகங்கள் போல இருக்கிற அவனுடைய திருமேனி வர்ணம், அந்த வர்ணத்தோட சங்க சக்கராதி எத்தனை ஆயுதங்களோ அந்த திவ்ய ஆயுதங்களை தரித்தவனாய் திவ்ய பீதாம்பரதரம் திவ்ய மால்யோபசோபிதம், பீதாம்பரங்களெல்லாம் தரிச்சிருக்கிறான், அற்புதமான மாலைகளெல்லாம் தரிச்சிருக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற அந்த எம்பெருமான் ஸ்புரத் கடககேயூர கிரீட்டாந்தர குண்டலம், கிரீட்டாதி நூபுராந்தமான எத்தனை திவ்ய ஆபரணங்களோ அதையெல்லாம் தான் சாத்தி கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற அந்த எம்பெருமான் ஜுவலத்ரத்ன கட்டீபந்த ஹாரநூபுர சோபிதம் முக்தம் அந்தஸ்மித முகம் அபஷ்யத் வரதம் விதிஹி அப்படின்னு இங்கே விதி சப்தத்தால் சொல்லப்படுறவர் பிரம்மா, நான்முக கடவுள். அந்த பிரம்மாவானவர்
பெருமாளை சேவித்தார். பெருமாள் இந்த மாதிரி திவ்யமான சன்னிவேஷத்தோட இருக்கிறத சேவித்தார் அப்படின்ன உடனே ததஸ்ததாஸ்ய விலோகனாத் அதிப்பிரவருத்தமோதாப்திதரங்கிதாசயः சகார சேஷ்டா விவிதாஸ்ததக்ரதோ நனர்த்தச்சோன்மத்தவதப்ஜசம்பவः. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காட்டுறார். அந்த பிரம்மா பார்த்தாரோ இல்லையா, பெருமாளை பார்த்த அந்த ஆனந்தத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, நிஜமாவே கூத்தாட ஆரம்பிச்சுட்டாராம். நன்னா அப்படி குதிச்சு குதிச்சு நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். ததஸ்ததாஸ்யம் விலோகனாத் அதிப்பிரவருத்த மோதாப்தி தரங்கிதாசயः. அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தமே இவருக்கு கடலா பொங்க ஆரம்பிச்சுடுத்து. அந்த ஆனந்த கடல், அந்த ஆனந்த கடல்ல இருக்கிற அந்த அலைகள் வீச வீச இவர் அவ்வளோ ஆச்சரியமா சகார சேஷ்டா விவிதாஸ்ததக்ரதோ அப்படின்னு எத்தனையோ விவிதமான காரியங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். சேஷ்டா அப்படின்னா நிறைய இந்த செயல், அதாவது கையால பண்ணக்கூடிய செயல்கள். இந்த மாதிரி ரொம்ப ஆனந்தமா கையை தட்டுறார், அப்படி பெருமாளை சேவிக்கிறார். நனர்த்த சோன்மத்தவத் அப்ஜசம்பவா. உன்மத்தவதுன்ற பித்தனை போல, ஒரு பித்து பிடிச்சா ஒருத்தன் எப்படி இருக்கானோ, சுத்தி யார் இருக்கான்னு பார்க்க மாட்டான். யார் இருந்தான்னா என்ன இருந்தான்னா, எனக்கு பெருமாள் சேவை அழிச்சுட்டான், பெருமாள் சேவை அழிச்சுட்டான்ட்டு இவன் குதிக்க ஆரம்பிச்சுடுவான் பக்தன். அந்த மாதிரி பித்தனை போல இவர் குதிக்க ஆரம்பிச்சுட்டார். நனர்த்த, நிறைய நர்த்தனங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், இந்த லோகத்துல என்னை பார்த்தா எல்லாரும் பைத்தியக்காரன் அப்படின்றார். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த லோகத்தாரெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியக்காரன் தான் ஆட்டம் இருக்கிறது. பேயனே யாருமோர் பேயனே யாரும், அதாவது பேயரை யாவரும் எனக்கு யானுமோர் பேயனை எவர்க்கும் அப்படின்றார். மற்றவாழ்கெல்லாம் பார்க்குறச்சே எனக்கு பைத்தியக்காரான்ட்ட தெரியுது, என்ன பார்க்குறச்சே அவளுக்கு பைத்தியக்காரான்ட்ட தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா, மற்றவாளெல்லாம் ஆழ்வாரை பார்த்து சொல்கிறாரா, ஐயோ இந்த பைத்தியனை பாரு, எப்போ பார்த்தாலும் பெருமாள் 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 பெருமாள்னே ஓடுருக்கார், எப்போ பார்த்தாலும் நர்த்தனம் பண்ணுறார், கீர்த்தனம் பண்ணுறார், அப்படி மைமருந்து அவரோட லோகத்தில் இருக்கார். இவர் வேற ஒன்றும் தெரியாதுண்ணா அப்படின்னு அவர் இருக்கார். ஆழ்வாருக்கு என்ன ஆச்சரியம்னா, இத்தனை நேரம் இருக்கிறது, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது, ஒரு வாழ்நாள் முழுக்க இருக்கிறது, அதை பெருமாளுடைய கீர்த்தனத்தை தவிர வேற எந்த விஷயத்தை கொண்டு இவெல்லாம் போக்குறான்னு தெரியலையே. அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களெல்லாம் இருக்கிறச்சே அதை கீர்த்தனம் பண்ணாம என் கொண்டு போக்குவரி போது அப்படின்னு எதை கொண்டு இந்த வேலை அதாவது என்ன பண்ணி இவ எல்லாம் போது போக்குறான்னே தெரியலையே. இவெல்லாம் பைத்தியக்காரட்ட ஏதோ இந்த லோகத்துல இருக்கிற விஷயங்கள் பின்னாடியே போறா, உடைய உகந்தோடும் மண்டலம்னு இதன் பின்னாடியே போறாளே அப்படின்னு ஆழ்வாருக்கு இவாளை பார்த்தா பித்தாட்டம் இருக்கு, அவர்களுக்கு ஆழ்வாரை பார்த்தா பித்தாட்டம் இருக்கு. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பிரம்மாவை பார்த்தா பித்த நாட்டம் தெரிஞ்சுட்டார் எல்லாருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய சபை, யோசனை பண்ணி பாருங்கோ, அத்தனை பெரிய தேவதைகள் எல்லாம் இருக்கிறா, தன் கை கீழே காரியம் பண்றவா அத்தனை பேர், அந்த தேவதைகள் எல்லாம் தன் கை கீழே காரியம் பண்றவா, தான் சிருஷ்டித்த தேவதைகள் அவா எல்லாரும். அப்பேற்பட்டவர்கள் முன்னாடி இவர் பெருசா கையை தட்டி குதிச்சு குதிச்சு எங்கேயாலும் நர்த்தனம் பண்றதுண்டா? நம்ம ஆஃபீஸ்லையோ ஸ்கூல்லையோ இந்த மாதிரி எங்கேயாலும் பார்த்தது உண்டா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கறது. இந்த ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுட்டா இந்த சிஇஓ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப கம்பீரமாக சூட்டு பூட்டு எல்லாம் போட்டு அப்படியே வந்து நிற்பார் இல்லையா, ஜாஸ்தியெல்லாம் பேசவே மாட்டார், ஏதோ 2 முத்து இருந்த மாதிரி 2 பேசிட்டு வெறுமை ஆயிடுவார். ஆனால் ஒரு நிமிஷம் அதை கல்பனை பண்ணி பாருங்க, அந்த சிஇஓ மட்டும் திடீர்னு ஏதோ ஒரு ஆவேசம் வந்த மாதிரி வந்து கையை தட்டி குதிச்சு குதிச்சு அப்படி நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? இவருக்கு என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு தோணு போயிடுது. அந்த மாதிரி இந்த பிரம்மா இருக்காரு, இவர் இந்த மாதிரி பண்ணலாமான்னா, எம்பெருமானை சேவித்த ஆனந்தம், மற்றவாள் என்ன நினைச்சுக்கிறான்ற பத்தி எனக்கு கவலை இல்லை, பெருமாளை சேவித்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்துக்கு போக்கு வீடா இவர் குதிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். நனர்த்த சோன்மத்தவத் அப்ஜ சம்பவஹ ஸ்வேளன் ஹசம்ச்சைவ சசவ்ய தட்சிணம் பரிப்ரமன் மண்டலம் உச்சகைர்நதன்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னெல்லாம் சொல்றார், ஸ்வேளன் ஹசம்ச்சைவா, இப்படி ஓடுறார் அப்படி ஓடுறார், அதாவது அதாவது வலது பார்த்து ஓடுறார், இடது பார்த்து ஓடுறார், இப்படி சுத்துறார் அப்படியே சுத்துறார், சசவ்ய தட்சிணம் பரிப்ரமன்னு மண்டலம் உச்சகைர்நதன்னு ஓன்னு உரத்த குரல்ல இந்த ஸ்துதிகள் எல்லாம் பாட ஆரம்பிச்சுடுறார். உத்ருத்ய பாஹு முகுரூர்த்வதோ பிருஷம் சகார சாஷாஹ கரதாள சப்திதாஹ.
2 கையும் மேலே எடுத்து அப்படி தட்டி 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 தாளம், அந்த கையை தட்டுறதே அவர் தாளம் வச்சுட்டு அப்படி குதிக்க ஆரம்பிச்சுட்டாராம், நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். 2 கையும் மேலே தூக்கி அதை கையை தட்டி குதிச்சு குதிச்சு நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இத்தம் முகுந்தேக்ஷண ஜாத் பிரஹர்ஷாது விதிர் முகூர்த்தம் விவசாந்தராத்மா விஷ்டபிய தைரியேன புனஸ்வச்சித்தம் நநாம பக்தியா வரதஸ்ய பாதையோகோ. அந்த எம்பெருமானை பார்த்த முதல் க்ஷணம் இந்த மாதிரி பித்தாட்டம் பெருசாக, அதாவது குதிக்கல ஆரம்பிச்சுட்டார், கையை தட்ட ஆரம்பித்தார், சுற்றி அங்கே இங்கே ஓட ஆரம்பிச்சுட்டார். என்ன பண்ணுறேன்னு தெரியல அவருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஆனந்தம் பிரம்மாவுக்கு. இதெல்லாம் பண்ணவர் ஒரு நிமிஷம் பெருமாளை பார்த்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தன்னை தேத்துண்டு ஸ்தப்தமாக நின்னாராம். நின்று அந்த பெருமாளை இப்படி சேவிக்கிறார், கண்ணும் கண்ணீருமா சேவிக்கிறார் அந்த பெருமாளை. என்ன ஒரு சேவை, என்ன ஒரு சேவை அப்படின்னு பிரம்மா ஆச்சரியப்படுறார். விஷ்டபிய தைரியேன புனஸ்வச்சித்தம் நநாம பக்தியா வரதஸ்ய பாதையோகோ. உடனே தடாலும் இந்த எம்பெருமானுடைய திருவடியில் விழுந்தார். அவருக்கு இருக்கிற பாக்கியம் பாருங்க. நாம எல்லாம் இப்போ இந்த பெருமாள் திருவடிகளை விழுந்து தொட்டு நாம் எல்லாம் சேவிக்க முடியுமா? இங்கே கண்ணெதிர்க்கே இருந்தாலும் நம்ம தள்ளி நின்று சேவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியமாக உண்டே ஒழிய அங்கே தொட்டு இல்லை திருவடியில் விழுந்தெல்லாம் சேவிக்க முடியாது. ஆனால் பிரம்மாவுக்கு இருந்த யோக்கியத்தை பாருங்க, அந்த பிரம்மாவுக்கு இருந்த ஒரு பாக்கியத்தை பாருங்க. நேர பெருமாளை நிற்கிறார், அவர் திருவடியில் அப்படியே தடாலும் விழுந்துட்டார், சேவித்தார். அவர் அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். ததசமுத்தாய ஹரேன அனுக்ஞயா பவத் பிரவருத்த மோதாம்பு நிருத்த கந்தரஹ ஸ்வரேண ஹம்சஸ்வர கத்கதேன துஷ்டாவ பத்தாஞ்சலிராதிதேவம். உடனே பெருமாள் அவரை பார்த்து எழுந்துக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா எழுந்துக்கிறார், பேச தொடங்குறார். பேச வரலை, அதாவது கத்கதிதமாக இருக்குது, அதாவது குரல் எல்லாம் அப்படி அதாவது தொண்டை அடைக்கிறது. அவர் ஒன்றும் பேச தெரியல. அந்த மாதிரி நின்ன ஸ்வரேண ஹம்சஸ்வர கத்கதேன துஷ்டாவ பத்தாஞ்சலி ஆதிதேவம் அப்படின்னு கையை கூப்பினவராய் அந்த தொழுதழுத்த குரலோடைய அவர் அந்த பெருமாளை ஸ்துதிக்க ஆரம்பித்தார் அப்படின்றது சரித்திரம். இதை ஸ்துதிக்க ஆரம்பித்தார் அப்படின்றதோட இன்னைக்கு நிற்கட்டும். இன்னைக்கு ஆரம்பிச்சதே ரொம்ப லேட்டு உற்சவத்தால். இது ஸ்துதிக்க ஆரம்பித்தார் அப்படின்றத நிற்கட்டும். என்ன ஸ்துதின்றது நாளை தினம் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.